கைக்கு கொடுத்த பார்டர் போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டரில் இந்த ஓரம் இருக்கக்கூடிய பூ டிசைனை மட்டும் ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருக்கக்கூடிய லென்த்தை 2ஆக மடித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்டர் ஒரே அளவுக்கு வர மாதிரி நான் வந்து சென்டராக வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ அந்த கார்னர் பகுதியை கட் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர் வந்து நம்ம வந்து அப்படியே மேல் பக்கம் நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ தையல் போட்ட பகுதியை 2ஆக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் நமக்கு வி ஷேப் மாதிரி வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிற மாதிரி ஒரு தையல் ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் டாப்ஸாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தைக்கு தைக்கக்கூடிய சின்ன டாப்ஸாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழ் பக்கம் வச்சு நம்ம வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய பிசரை வந்து நம்ம வந்து மடித்து இந்த கார்னர் ஷேப் வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த கார்னர் ஷேப்பில் அப்படியே மேல் பக்கம் மடித்தா ஸ்கொயராகவும் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூ டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து திரும்பும். இப்போ கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கும் தனியாக வந்து நம்ம வந்து தையல் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கும்போது அந்த பூ டிசைன் பாருங்கள் அழகாக கீழ்ப்பக்கம் நமக்கு வந்து திரும்பி இருக்கும். இது போன்ற தையல் பிடிகளுக்கான தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.